கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய திருவிழா, அவருடைய விருப்பத்தின் காரியங்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. இறையரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தம் திட்டம். அதனால்தான் தொலைக்காட்சி பற்றி இன்னைக்கு எங்கெங்கேயோ மக்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருவிழத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கலாம், நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஆண்டவரிடம் அமரலாம், ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலை அளிக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களை வாழ்வுக்கு நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். இதோ உம்முடைய பிள்ளை கேட்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒவ்வொரு முறையிலும் தூய ஆவியானவர் தருகின்ற செய்தியைத்தான் அப்படியே பதிவிட்டு இருக்கிறோம். தெய்வீக திருவிழத்திலிருந்து தூய ஆவியானவர் தருகிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து வருகிறேன். இந்த நாளிலே நான் பார்க்கிற பொழுது விண்ணரசுக்குள், பரலோகத்தில் விண்ணரசுக்குள்ளாக யாரெல்லாம் செல்ல முடியும், யாரெல்லாம் செல்ல முடியும் என்கிற ஒரு கருத்தை தூய ஆவியான உணர்த்துகிறதானபடி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெய்வீக திருவிழியத்திலே திருச்சட்ட நூல், த லா புக் சொல்லப்பட்ட வசன வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். த லா புக், கடவுளுடைய திருச்சட்ட நூல். இந்த திருச்சட்ட நூலே அவர் சொல்லிருக்கிறார், இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே வர முடியும், போக முடியும் சொல்லியிருக்கிறார். ஏதோ சாதாரணமாக உலகப்புறமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு நாம் பல்லவத்துக்கு போயிடுவோம், அப்படிலாம் போயிடுவோம் என்று நினைக்க முடியாது. இந்த சட்ட நூலில் என்ன சொல்லிருக்குது அதுதான். இந்த சட்ட நூலில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றுமே அகலப்படுவதில்லை, நீக்கப்படுவதில்லை. சொன்னது தான். அதனால எதுக்கு திருவெளிப்பாட்டில் அந்த 22ஆம் அதிகாரத்தை பாப்பீங்களானாக்கி அது சொல்லப்பட்டிருக்கும். ஒரு புள்ளி கூட கமா கூட மாற்ற முடியாது சொல்லிட்டு, ஒரு வார்த்தை கூட மாற்றக்கூடாது. அவருடைய திருச்சட்ட நூலில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் ஒரு சிலவற்றை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நான் சொல்லுகிறது ஏனென்றால், விண்ணரசைப்பட்ட நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவியல் என்று தான் ஆண்டவர் அனுப்பினார். இப்போ மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் நடந்திருக்கு. என்னையும் ஆண்டவர் ஆரம்ப நாட்கள் அந்த 3 நாள் நடப்பித்து வருகிறார். நானும் சகோதரரும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து வந்து வருகிறோம். ஏன் இப்படி மக்கள் அந்த விண்ண அரசுக்குள்ள கடந்து பெற வேண்டும், விண்ண அரசுக்குள் கடந்து போக வேண்டும், இறை அரசுக்குள் கடந்து போக வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நாளிலே அவர் தருகின்ற வார்த்தைகளை நாம் சொல்லுகிறேன். அது அப்படி நீங்கள் எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுக்கிறீங்க, எழுதுறீங்க, குறிக்கிறீங்க, எல்லாம் குறித்து வச்சுட்டுக்கிட்டுங்க. அப்புறமால மீண்டுமாக படித்து பாருங்க, அது அப்படியே சிந்தனைக்கு வரட்டும். முதலாவது பார்க்கிறோம் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 7 வசனம் இருக்கும். 3ஆம் அதிகாரத்திலே 3 முதல் இருக்கும். முதல்ல 3வது வசனத்தை படித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறது? இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். இல்லைங்களா? இயேசு ஆண்டவர் சொல்லுகிறது, மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
சில வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்வார். இதில் என்ன சொல்ல, மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவரும் அங்கே போக முடியாது என்று. ஒரு மறுபடியும் பிறந்தார். இப்போ மறுபடியும் பிறக்கிறது எப்படி இன்றைக்கு? இதை நான் மாத தொலைக்காட்சியிலே நான் ஏற்கனவே இந்த செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் பிறத்தலை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது ஒரு நினைப்படுத்துகிறேன். மறுபடியும் பிறத்தல் என்றது எப்படி? பாவத்தை பொறுத்தமட்டிலே இறந்து தூய ஆவிலே பிறக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறது. பாவத்தை பொறுத்தமட்டிலே இறந்து தூய ஆவிலே பிறக்கிறது. அந்த கருத்தை தான் அந்த வசனத்தின் காரியங்கள் பின்ன சொல்லுகின்றது. நாம் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு அப்படியே இருந்துனாக்க மேலே போக முடியுமா? இல்லைங்களா? பாவ வாழ்க்கையை அவுட் பண்ணணும், ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வரணும், தூயாவிலே கடந்து வரணும், அப்போதான் அங்கே போக முடியும். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் படிச்சிங்க. அப்படியே நீங்கள் படிச்சினாக்க அந்த அடுத்த வசனத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்க என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனம் 5ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லுகிறது? இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மிக உறுதியாக, முன்ன சொன்னார் மிக உறுதியாக சொல்லுகிறேன், இங்கேயும் சொல்றாரு மிக உறுதியாக சொல்லுகிறேன். அப்படின்னா அந்த வார்த்தையை நாம் ஒரு அசால்ட்டு பண்ணிட்டுனாக்க எப்படி மிக உறுதியாக சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதை நாம் அசால்ட்டாக பண்ணி விட்டுனாக்க இல்லை, கிடையாது. நாம் அந்த வார்த்தையை கண்டு வரணும். தண்ணீராலும் தூய ஆவினாலும் பிறந்தால் அன்றி, தண்ணீராலும், அந்த தண்ணீர் சொல்லுகிற பொழுது திருமுழுக்கு யோவான் எல்லா மக்களுக்கும் பாவமன்னிப்பு கொடுத்து அங்க திருமுழுக்கு கொடுக்கிறார். பாவமன்னிப்புக்கான திருமுழுக்கே அங்கே எல்லாம் திருமுழுக்கு யோவான் அவர்கிட்ட எல்லாரும் மக்கள் எல்லாம் அந்த பாவமன்னிப்புக்கான நிலையை பண்றாங்க. அதனால தான் அங்க தண்ணீர் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தூய ஆவினாலே. அவரே திரும்ப சொல்றாரு, நானும் உங்களுக்கு நீர்னால் நான் தான் திருமுழுக்கு கொடுத்தேன், ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போகிறார், அவர் பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அப்போ பாவத்துக்கு மரித்து தூய ஆவிலே பிறக்கிற ஒரு மனிதன் தான் அந்த பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும், மற்றவர்கள் போக முடியாது. பாவத்தை மரித்தன எப்படி? பாவத்துக்கு மரித்தேன் எப்படி? என் பிரியமாவர்களே பார்க்கணும், நீங்க எல்லாம் குறிச்சுக்கிடுங்க, அப்புறமேல படிச்சு பாருங்க. ரோமர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்லப்படுகிற வார்த்தை 2வது வசனம், பாவத்தை பொறுத்தமட்டிலே இறந்துவிட்ட ஒருவன் மீண்டும் எப்படி பாவம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை பொறுத்தமட்டிலே இறந்துவிட்ட ஒருவன் மீண்டும் எப்படி பாவம் செய்வான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க கடந்து வரணும். அப்போ தூய ஆவிலே பிறக்கிறது தான். அடுத்து தூய ஆவிலே பிறக்கிறவன், தூய ஆவிலே பிறக்கிற ஒரு மனிதன் அவன் பாவ நிலைக்கு கொண்டு வருவதில்லை. அங்கே இருந்தாலும் பாதுகாக்கிறார். அவர் தூய ஆவியை பாதுகாக்கிறார். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை பார்ப்பில்லை என்றால், கடவுளுடைய ஆவியால் எடுக்கிறீங்க தானே, எடுங்க என்று படிச்சு பாருங்க. அங்கே வசனத்தின் காரியங்களை பார்க்கணும். பாவத்தை பொறுத்தமட்டில் இறந்து தூய ஆவிலே பிறக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? கடவுளிடம் இருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளுடைய இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடம் இருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. இதை நான் கடந்த நாட்களே கூட சாட்சிய புது வாழ்வுன்னு ஒரு செய்தி கொடுத்திருப்பேன். சில வாரங்களுக்கு முன்பாக சாட்சிய புது வாழ்வு, ஊதாரி மகனுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு. அந்த ஊதாரி மகன் திரும்பி வந்தான். அவன் திரும்பி போவானா? அப்பாவை பற்றி அறிந்து அவன் திரும்பி போவானா? அவன் மாட்டான். இன்றைக்கு தான் தூய ஆவிலே பிறக்கிறவர்கள், பரிசுத்த ஆவிலே பிறக்கிறவர்கள்
பாவம் செய்ய முடியாது. என கடவுளுடைய இயல்பு பரிசுத்தம் அவனுக்குள்ளாய் கடந்து செயல்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் என் அன்பானவர்களை அந்த விண்ணக வாழ்வுக்கு உரிவுளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய நிலையிலே எங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இறைவசன வார்த்தை வழியாக நம்மை நாம் ஆய்ந்து அறியப்பட வேண்டும். நாம் போகிற பாதையை காட்டுவது இறைவசன வார்த்தை. திருப்பாடல் 119 105வது வசனம் சொல்கிறது, நீ போகிற பாதை, நாம் போகிற பாதையை காட்டுவது இறை வசன வார்த்தை. நரகத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய பாதையிலே போட்டு கொண்டிருக்குமா காட்டுவது இறைவசன வார்த்தை. இறைவசன வார்த்தை பார்க்கணும். இந்த நாளிலே இந்த செய்தியை ஆண்டவர் தானே கொடுக்க செய்திருக்கிறார். மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மிக உறுதியாக சொல்லுகிறேன் சொல்லியிருக்கிறார். மறுபடியும் பிறந்தால் அன்றி, நீரினாலும் ஆவினாலும் பிறந்தால் அன்றி அங்கே போக முடியாது என்று 3ஆம் வசனத்திலும் 5வது வசனத்திலும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, நாம் பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற பொழுது முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அதற்கு ஏற்படுத்தியும் நீங்க தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னாரு இல்லைங்களா? மத்தேயுவில் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் நீ கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். நீ முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அதற்கு ஏற்படும் தேடு, மற்றதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த விண்ணக வாழ்வை குறித்து நாம் தேடி அதுக்குள் கடந்து போகிற பொழுது நமக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் கடந்து வருகிற பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் கடந்து செயல்படுகிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டே இருப்பார். பிள்ளைகள் மீது அப்பாவுக்கு அக்கறை உண்டு. Praise the Lord. Praise the Lord. ஒரு கருத்தை அப்படியே பார்த்தோம். நான் அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். பிரிம்ப மாணவர்களே, இந்த இறைவசன வார்த்தையை சொல்லுனாக தூய ஆவியான உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். தூயாக உணர்த்திட்டு இருக்கிறார். மறுபடியும் பிறக்கிறது தான் மிக முக்கியம். அந்த நான் காத்திருக்கும் நான் பண்ண திருப்பி பாவம் பண்ணி அப்படி இல்லை. தூய ஆவியானவர் தானே. நாட்களில் ஒரு சகோதரி பாவம் பண்ணால் திருப்பா நான் அவங்களுக்கு இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 9வது படித்து காட்டினேன். அவங்க பிரதர் எப்படி இருந்தாங்கட்டுக்கு அந்த தூய ஆவியானவர் என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்குது. என்று எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படி அந்த ஆவியானவர் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அப்படி பாவ உணர்வுகள் வருகிற பொழுது தூய ஆவியான அந்த இச்சைகளை சாகடிக்கிறார் என்று திருவிழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவசன வார்த்தையை படித்து கடந்து வரணும். அப்பா சகோதரி அடி முட்டி போட்டு ஆண்டவரே முடி ஆவினால் நிரப்புங்க, இனி பாவம் செய்யாதவர் பரிசுத்தமானவர் வாழ்வதற்கு என்னை வழி நடத்துங்க. நான் சகோதரி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. நானும் பார்த்து ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அடுத்து நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இரண்டாவது கருத்து மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறவில்லை என்றால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். முன்ன பார்த்தோம் மறுபடியும் பிறந்தார் அப்படி. இப்போ மறுபடியும் அந்த பார்த்தோம். இப்போ நான் பார்க்கிறது மனம் திரும்பி பிள்ளைகளை போல, சிறு பிள்ளைகளை போல ஆகவில்லை என்றால் அந்த விண்ணசல் முடிகிறார். வசனத்தை பார்க்கணும். நான் வசனத்தை தான் இறைவசன வார்த்தை தான் சொல்லுகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 5 வசனம், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 5 வசனத்தை நீங்கள் பாப்பிலானாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எத்தனை அருமையாக சொல்ல பாருங்க. இயேசு பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்ன சகோதரர் படிக்கும்போது அந்த வசந்த படிக்கும்போது அமைதிதான் படித்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அவர் சொல்லப்பட்டிருக்கும் மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இல்லைங்களா? 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது மிக உறுதியாக சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகளைப் போல மாறவில்லை என்றால், சிறு பிள்ளைகள் மிக முன்ன பார்த்தோம், அதில் மிக உறுதியாக, இங்கே சொல்றாரு மிக உறுதியாக, சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறவில்லை என்றால். சிறு பிள்ளைகளை மாறவில்லை என்றால் எப்படி? சிறு பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க, விவரம் அறிந்து பெரிய பிள்ளைங்க. அது சின்ன பிள்ளைங்க வேற, சின்ன இந்த பிள்ளைங்க வேற, அந்த சின்ன பிள்ளைங்க 1, 2, 3 வயசில் இருக்கிறவங்க பிள்ளைங்களாம் அதுதான் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு. அதுக்கு மேலே ஸ்கூல் போய் சேர்த்தானாக்கா அவனுக்கு விவரம் வந்து விட்டுதுன்னு அர்த்தம். விவரம் வந்து கொஞ்சம் பேர பட்டானுக்கிட்டு இல்லைங்களா? அப்போது இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தினாக்க எப்பவுமே அப்பா அம்மாவை தான் சார்ந்து இருக்கும், அப்பா அம்மாவை தான் சார்ந்து இருக்கும் இல்லைங்களா? எந்த நிலையிலும் வேற யார்கிட்டையும் போகாது, யார்கிட்டையும் அப்பா அம்மாவை தான் அதிகமாக அந்த பிள்ளைகள் சார்ந்து இருப்பாங்க. அதே போல நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவரையே சார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரையே சார்ந்திருக்கணும். 2வது நான் பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு கபடு சூது எதுவுமே கிடையாது, கோபம் வெறுமை அப்படிலாம் சண்டை கிடையாது. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் பெருமையாக போது தான் அதெல்லாம் நுழையிறது, அதெல்லாம் நுழையிறது, சண்டை போடுறது, கோவிக்கிறது, அதெல்லாம் வரும். ஆனால் சின்ன பிள்ளைங்க அது மாதிரிலாம் கிடையாது. என்ன தேவைன்னா அப்பா நிற்கும், அவன் இருக்கு, அவன் இருக்கு, அடிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா? இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஏனெனில் நாம் எல்லாம் குடும்பஸ்தர். நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும். அந்த பேர பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்ற அந்த மாதிரி மாறு, நீ அந்த மாதிரி மாறணும். அவனை சின்ன பிள்ளையாக இருக்க போறதில்லை, குண நல செயல்பாட்டிலே சிறு பிள்ளைகளைப் போல மாறணும், சிறு பிள்ளைகளைப் போல மாறணும். என் அன்பானவர்களே, அந்த சிறு பிள்ளைகளைப் போல மாறுகிற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லைன்னா இல்லை. நான் ஒரு நாள் இந்த பற்றி நான் செய்தியை கொடுத்துட்டு இருந்தேன், ஜப நற்செய்தி வெளிப்பாட்டிலே செய்தி கொடுத்துருந்தேன். அப்போ ஒரு சகோதரன் என்கிட்ட கேள்வி கேட்டேன், நினைக்கும் பிரதர் எப்படி இருக்க முடியுமா நினைக்கும். நீயா? நான் அவனுக்கு சொன்னேன், நினைக்கும் உனக்கு இறையரசு, அந்த விண்ணரசு நீ போகணும்னு விரும்பினா நீ சின்ன பிள்ளை போல மாறணும். எப்படி? கபடி சூது அது இது கூடாது, சண்டை போட்டு அதே வெறுப்பு பகைமையை பற்றி வச்சுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரனுக்கு சொன்னான். என் அன்பானவர்களே, இதெல்லாம் தூய ஆவிக்குள்ளாக நடப்பிக்கிற ஒரு கருத்து. அதுதான் மறுபடியும் பிறக்கின்ற கருத்தை நான் கொண்டு வரேன். தூய ஆவிலே கடவுள் சார்ந்து அந்த நிலையை வரணும். அப்போ அந்த சகோதரன் நல்ல முழங்கத்துக்கு ஆண்டவரே நினைக்க வச்சோம்னா, அன்னிலிருந்து அந்த பையனுடைய, அந்த சகோதரனுடைய லைஃப்பை பார்த்தனாக்க சிறு பிள்ளைகளை போல, யாருன்னா ஒருத்தர் திட்டினா கூட தெரியும், யாருன்னா ஒரு இது பண்ணால் கூட தெரியும், அடிச்சுட்டா கூட, சண்டை போட்டால் கூட அன்றைக்கு எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கின்ற ஒரு நிலையை அவனுக்குள்ளாய் கொண்டு வந்தான். இந்த வார்த்தையில பார்க்கணும். நான் அடுத்த ஒரு வசனத்தை அதே வசனத்தில் நீங்கள் மத்தேயுல பார்த்தீங்களா, அதே கருத்தை லூக்காஸில் கூட சொல்லியிருக்கிறார். எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்க, குறிக்கிறீங்க. எனக்கு உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். லூக்காஸ் நற்செய்தியிலே 18ஆம் அதிகாரத்திலே 15-18 வசனத்தில் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். தூயார் உணர்த்துறார், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். எடுங்க 15 அந்த 18ஆம் அதிகாரத்தில் 15 அது படித்த போதும் 15-18 படிக்க பார்க்கலாம். அப்போ என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணுங்க. குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களிடம் கூறினார். நான் இந்த வசனத்தை பார்க்கணும் போது, இங்கே படிக்கும்போது அங்கே தூயான் கிடைக்கும்.
சீடர்களுக்கு. அப்போ சீடர்கள்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு உவமையை கொடுத்து சொல்லி கொடுக்கிறார். அருமையான இருக்கு. என்ன இப்படி பண்ணிருக்கிறீங்க, அது தராதிங்க, அவன் மாதிரி பிள்ளை பணம் ஆகணும்னு இருக்குது. அதை மணக்கன்னு முன்னாடி அப்படின்னு நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும். அந்த ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். மணக்கன் முன் கொண்டு வந்து பார்த்தா எப்படி இருக்கும். நாம் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் இருக்கிறார். சிறு பிள்ளை போல கபடு சூது வாது எதுவுமே இல்லாதபடி, கள்ளம் கபடற்றபடி ஆண்டவரையை சார்ந்து கொண்ட அந்த அப்பாவை அம்மாவை எப்படி பிள்ளைகள் சார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல ஆண்டவரையே தஞ்சம் என்று, ஆண்டவரையே உறுதி என்று, அப்பா என்று சொல்லி அவர்களே கடந்து செயல்பட வேண்டும் என்று தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படி வருகிறவர்கள்தான் அங்கே செல்ல முடியும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு, அவங்க வீட்டுக்கு போறதே இல்லை, இவங்களோட பேசுறதே இல்லை, எது இல்லை. எப்படி இல்லைங்களா? இன்னைக்கும் சிறு பிள்ளைகள் நிலையை கொண்டு வரணும். அதான் சகோதரனுக்கு நான் சொன்ன போது அந்த தூய ஆவிக்குள் ஆட்கொள்ளப்பட்டவனாக மாறப்பட்டார். தூய ஆவியானவர் தானே மாற்றுகிறவர். ஆற்றலாலும் அல்ல, சக்தினாலும் அல்ல, ஆண்டுடைய ஆவினாலே ஆகும் என்கிற நிலையிலே அங்கே மாற்றப்பட்டு கடந்து போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாம். விண்ணக அரசு முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அதற்கு ஏற்படுத்தியும் தேடு, மற்றதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களையும் அவர் தன்னை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் விண்ணரசை பற்றி இப்போதைக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததை நாம் பார்க்கும் பொழுது மறைநூல் அறிஞர் பரிசேயர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பைபிளை படிக்கும்போது நிறைய இடத்துல இயேசு ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு போயிருப்பார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் செய்வது போல நீங்க இருக்க வேண்டாம், மாறாக இப்படி செயல்படுங்கன்னு சொல்லுவார். அவங்க வெளிப்படைக்காரர்கள். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால சில பேர்லாம் பண்ணாக்க இதுவும் நிலையில நான் கிறிஸ்து, அவன் நான் போதகன், அப்படி இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அங்கெல்லாம் அவன் வரப்போறதில்லை, நீ அவங்க மாதிரி இருக்காத சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை பார்க்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை சொல்லுவார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நிறைய இடத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ மத்தேயு 5:20வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது. மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய நெறியை விட அவங்க வெளிவேடக்காரர்கள் நல்ல பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் தான் இல்லைங்களா, தவறாம பைபிளை படிப்பாங்க, ஆனா அதை கடைபிடித்து நடக்கிறது இல்லை. பரிசேயர் சொல்றது நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். எப்படி சொல்றேன்? மறைநூல் அறிஞர் பரிசேயர் சேசேயர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டு கடந்து வரணும். இந்த மறைநூல் அறிஞர் சரிசேயருக்கு செய்வாங்க, அவர்களெல்லாம் 10 பங்கு ஆண்டவர் கொடுக்கறதுல அதெல்லாம் செய்வாங்க. நான் கடந்த நாட்களில் பொருளாதார ஆசிரியர் பற்றி சொல்லுகிற பொழுது கூட சொல்லியிருக்கிறேன். இந்த மாதா டிவியில் நிறைய செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் குறித்து வச்சிருக்கிறீங்க, பல பயப்பட்டுருக்கீங்க. இன்னைக்கு பொருளாதார ஆசிரியர் பற்றி கொடுக்கும் பொழுது 10 பங்கு கொடுக்க இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லாம் புதினா கிதினா எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் கடவுளுடைய நெறியை விட்டுடுவாங்க. எல்லாம் செய்வாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க,
அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட போட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை இருக்காது. தான்கிற மேட்டுமை, அகம்பாவம், தான்கிற மேட்டுமை அகம்பாவம்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகளைப் போல, எளிய பிள்ளைகளைப் போல எளிய நிலையிலே கடந்து செயல்படணும். நீதிமொழி புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்குங்க, குறிச்சுக்கிடுங்க. அதில் படிங்க, மேட்டுமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், அது பொல்லாருடைய பளிச்சென காணப்படும் பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேட்டுமையான, நாங்கத்தான் போவோம், நாங்கத்தான் ஆண்டுடைய பிள்ளைகள், நாங்கத்தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இது மறைநூல் அறிஞர் பரிசேயருடைய குணநலன்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வீக திருவுள்ளத்திலே நிறைய இடத்தை சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அல்ல, ஆண்டுடைய மகிமைக்காக மாட்சிமைக்காக நான் சொல்லுகிறேன். இந்த மாதா தொலைக்காட்சியை கடவுள் தானே அமைத்து நடப்பித்து வருகிறது அல்லவா? இந்த மாதா தொலைக்காட்சி மற்ற சபையாரும் கேட்டு வருகிறார்கள், மற்ற சபையார்களும் கேட்டு வருகிறார்கள். சில காரியங்களை நான் வெளிப்படையாக சொல்லுவேன், இதெல்லாம் தவறு. அன்னை மரியாதை குறித்து அதெல்லாம் சொல்லுகிற பொழுது அதெல்லாம் கேட்டு அவர்கள் எல்லாம் பெரிய மாற்றத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். மாற்றத்துக்காக நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரர் கூட, அந்த பாஸ்டர் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம், மற்ற சபையார் நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும். மாறவில்லை என்றால் இல்லை. அந்த சகோதரர்கள் அப்படிப்பட்டு கேட்டுக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியில் கூட ஒரு நாள் செய்தியை வெளியிடுவதற்கு பணவதி கூட காணிக்கை கூட செய்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, செய்தியை கேட்டு அவர்கள் மனம் அறிவித்துக்கின்றார்கள். அவர்கள் கூட ஒரு நாள் மாதா தொலைக்காட்சியிலே செய்தி கொடுக்க செய்திருக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தை, சட்ட நூல், ஆண்டுடைய லா புக் சொல்லுகிறது, இப்படி இருந்தால்தான் அங்கே போக முடியும், இல்லை என்றால் முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருந்தால்தான் நீங்கள் போக முடியும், இல்லை என்றால் செல்ல முடியாது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை மாறணும். மேட்டுமையான நிலையெல்லாம் மாறி சாதாரண நிலையிலே கடந்து வரணும். தான்கிற நிலையெல்லாம் மாறி சாதாரண நிலையிலே கடந்து வரணும். சகோதரர் கூட பாடுவார் நினைக்கிறேன், அடிக்கடி அவர் பாடுவார், பள்ளங்கள் எல்லாம் நிலை பிரிஞ்சிக்கும், பள்ளங்கள் எல்லாம் மேட்டுமை எல்லாம் போகணும்னு பாடுவார், அடிக்கடி அவர் பாடுவார். என் பிரியமாக்களை பார்க்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விண்ணக வாழ்வு நாம் பெற வேண்டும் என்றால், அந்த பரலோக வாழ்வு நாம் பெற வேண்டும் என்றால், அந்த விண்ணகத்துக்குள் நுழையப்பட வேண்டும் என்றால், இந்த கருத்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து நாம் மாற்றப்பட வேண்டும். முதலாவது மறுபடியும் பிறக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை போல குணநலங்களிலே கடந்து வரணும். மூன்றாவது நான் பார்க்கிற பொழுது, நான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அப்படின்னு கூறக்கூடாது. அதெல்லாம் தட்டிவிட்டு சாதாரண நிலையிலே முன்ன சொல்லப்பட்ட நிலையிலே கடந்து போகணும். அப்பொழுது தான் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் 3வது பாயிண்ட் நான் சொல்றேன். 4வது பாயிண்ட் நான் சொல்லுகிற பொழுது கொஞ்சம் அழுத்தமான கருத்துக்களாக இருக்கும். பார்க்கணும். எடுங்க, ஊனியல் பின் செயல்படும்படி ஈடுபடுபவர்கள், உள்ளத்தின் நிலைகளை செயல்படுகிறவர்கள் செய்ய முடியாது இருக்கு. முதலாவது நான் சொல்ற வசனத்தை அப்படி குறிச்சுக்கிடுங்க, அப்படி எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நான் எடுக்கிறேன். 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் புனித பவுலடிகள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. எத்தனை நிலை இருக்கும். நாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் இந்த தியான மையத்தில் கூட செய்தியை கொடுக்கும் பொழுது இந்த கருத்தை நான் அழுத்தமா சொல்லுவேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை நீங்க படி பாருங்க. 9-10 வசனத்தை நீ படிப்பீலானா அதுல அவர் சொல்லுவார், புனித பவுலடிகள் அழுக்கமா சொல்லுவார்,
தீங்கு இழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், விபச்சாரம் செய்கிறவர், தகாத பாலுறவு கொள்வோர், தகாத பாலுறவு கொள்கிறவர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், ஒரு பால் உணர்ச்சியில் ஈடுபடுகிறவர், திருடர், திருடர், பேராசை உடையோர், பேராசை உடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளை அடிப்போர், கொள்ளடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை. இறையாட்சியை உரிமையாக்கி கொள்ள இப்படிப்பட்டவெல்லாம் அங்க மேல போய் மேல எல்லாம் கெடுக்கிறதுக்கா? அப்படிப்பட்டவெல்லாம் உள்ளே அனுப்பவே மாட்டார் ஐயா. அப்படிப்பட்ட வேலைகள் இருக்கு. இந்த நிலையை பார்க்கணும். நிலைகளாட்டுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் கடவுளுக்கு சாட்சியுள்ள மக்களாக இருக்கப்பட வேண்டும். பரிசுத்தமான நிலைகளிலே நாம் கடந்து செயல்பட வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த ஊழியர்களின் செயல்கள்லாம் பண்ணிக்கிட்டு நாம் பள்ளத்துக்கு போக முடியுமா? அண்ணா, அக்கா சொல்லுங்கக்கா, தம்பி தங்கச்சி சொல்லுங்க, முடியுமா? இப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்துக்கிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன், வரேன், நான் ஜெபம் பண்ணுறேன், போகிறேன், பண்ணுறேன், இப்படி வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் முடியுமா? சிந்திக்கணும், சிந்திக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் மாற முடியாது, போக முடியாது. சரி, அது விடுங்க. இந்த வசனம் 1 குறைந்த எடுத்தீங்கன்னா இப்போ கலாத்தியர் எடுங்க. கலாத்தியர் எடுத்து 5ஆம் அதிகாரத்தில் இதே கருத்தை அங்கேயும் சொல்றார். ஏன் அந்த புனித பவுல் அடிகள் அப்படி சொல்லியிருக்கிறார் பார்க்கணும். ஏன் அப்படி சொன்னார்? அவர் சொன்னதனால்தான் அதே தூய ஆவி கொண்டு நானும் அந்த வசனத்தை எடுத்து நான் இப்போ உங்களோடு கூட சொல்லுகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை எடுத்து நீ படித்து பார்ப்பீனாக்க அதில் அவர் சொல்லுகிற வார்த்தை மிக என்ன சொன்னாங்களா? ஏமாந்து போகாதீர்கள்னு. ஏமாந்து போகாது எடுத்து படிங்க. இதிலே அப்படி சொல்லியிருக்கிறார். ஊனு இயல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும், தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். பாருங்க, என்ன இல்லைங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் உள்ளத்துல அப்படியே குத்திட்டு இருக்கும். சில பேர் எழுந்து வெளியே போயிட்டுருவாங்க, சில பேர் டிவி கூட ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எப்படா வாழ்றது அப்பா? பிரியமானவர்களே, அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா இப்படிப்பட்டவங்களை கேட்க மாட்டாங்க. அந்த விண்ணகத்துல நுழையிறது மிக கடினமான நிலை, இடுக்கமான வாசல். அது நுழையிறது மிக கடினமான நிலை. இப்படிப்பட்டவங்களாம் அங்க நுழைய முடியாது. மாறணும், மறுபடியும் பிறந்தவர்களாக கடவுளுடைய சாயலை பற்ற பரிசுத்தமான நிலையிலே வளரணும். சிறு பிள்ளைகளை போல மாறணும். அப்படி மாறி கடந்து வருகிற பொழுதுதான் அந்த விண்ணக வாழ்வுக்கு உரியவர்களாய் மாறுகிறோம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியரிலே அங்க சொல்லப்பட்டார். 1 கொரிந்தியரிலே 6ஆம் வசனத்திலே 9-19 சொல்லப்பட்டிருக்கு. ஏமாந்து போகாதேன்னு சொன்னாரு. இங்க கலாத்தியர் சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொன்னாருக்கு? நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் இப்பொழுது சொல்லி எச்சரிக்கிறேன்னு சொல்லி கொடுப்பார். பார்க்கணும். என் அன்பானவர்களே, தெய்வீக திருவிழித்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த உலக நிலையிலே இந்த மக்கள் எதுவும் பைபிள் எடுக்கல, படிக்கல, இறைவசன வார்த்தைகள் கடந்து வரல. அப்படிப்பட்ட நிலையில் எப்படி பரலோகத்தின் காரியங்கள், எப்படிப்பட்ட பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் காரியங்கள் பார்க்கணும்.
இதை நான் சொல்லுகிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை நான் கூட சொல்ல வருகிறேன். இந்த பைபிளுடைய தெய்வீக திருவெளியத்தில் கடைசி பகுதி எடுங்க, திருவெளிப்பாடு. திருவெளிப்பாட்டை எடுத்துட்டு அதில் திருவெளிப்பாட்டை எடுத்து 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்படுகிற வார்த்தை பார்க்கணும். 22ஆம் வருஷத்தில் கடைசி அதிகாரம் அதில் 15வது வசனம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எத்தனை அருமையான கருத்துக்களாய் நமக்கு தாக்கி கொடுக்கிறது பார்க்கணும். 22:5-15 நடத்தை கெட்டோர் சூனியக்காரர் பரத்தமையில் ஈடுபடுவோர் கொலையாளிகள் சிலை வழிபாட்டினர் பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். என்ன பார்க்கணும்? நடத்தை கெட்டோர்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா? அந்த நடத்தை கெட்டோர்னு சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பார்க்கும் பொழுது நான் அந்த வார்த்தை மாத்திரமே ஏற்றால 1 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் செய்திருக்கிறேன். நடத்தை கெட்டோர் பெருமைக்கல்ல, தூய அவில மூலம் சொல்லுகிறேன். மனப்பட்டோர் நடத்தை கெட்டோர் பைபிளில் வச்சிருக்கின்றானே, தமிழ் மொழிபெயர்ப்பு பைபிள் வச்சிருக்கின்றானே, அந்த நடத்தை கெட்டோருக்கு ஒரு ஸ்டார் புள்ளி போட்டிருக்கிறாங்க, ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அந்த பைபிளில் கீழே பகுதி பார்த்தீங்கன்னாக்க நாய்கள்னு சொல்ல போட்டிருக்கும். பழைய மொழிபெயர்ப்பை பார்த்தீங்கன்னா கேடுகட்ட நாய்கள் அங்கே நுழைவதில்லை இருக்கும், கேடுகட்ட நாய்கள் அங்கே நுழைவதில்லை என்று பழைய மொழிபெயர்ப்பில். புதிய மொழிபெயர்ப்பில் இந்த கட்ட ஸ்டார் போட்டாங்க. அதில் பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறோம் நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாய்கள் எப்படி நாய்கள் கக்கினதை மீண்டும் தின்ன வரும் சொல்லப்பட்டு நீதிமொழி சொல்லப்பட்டு சொல்வார். நாய் தன் கக்கினதை மீண்டும் தின்னும். அப்போ நாய் தன் கக்கினதை மீண்டும் தின்னு, அப்போ செய்கிற பாவத்தையே மீண்டும் மீண்டும் அங்க செஞ்சுட்டே இருக்கிறது இல்லை, மாறு கடந்து வரணும், பரிசுத்தமான நிலையிலே கடந்து வரணும். நான் முன்ன 1 யோவானில் சொல்லப்பட்டபடியா அந்த பரிசுத்த கடவுளால் பிறக்கிறவன் பாவம் செய்வதில்லை, அவர் பாதுகாக்கிறார் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தை தான் நமக்கு வாழ்வு. ஆனால் அந்த இறைவசன வார்த்தையை எடுக்காம படிக்காம அதுக்குள்ள கடந்து போகாம உலகப்புறமான வாழ்க்கையில வாழ்கிற பொழுது எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? விண்ண வாழ்வுக்கு போக முடியும்? முடியாது. எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் இப்படிப்பட்ட செய்தியை நீ சொல்லு, கேட்க செவிலுவன் கேட்கட்டும் என்று கடந்து வரணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். கடந்த 37 வருடமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். தெருவா ஊரா கிராமமாக நற்செய்தி தெரிவித்தேன். அந்த நிலையிலே கடந்து வருகிற பொழுதுதான் எனக்குள்ளாக இறைவசன வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது, மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு மன பாரம் தான். நானும் சகோதரரும் அப்படி வில்லேஜ் கிராமமாக போகிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவேன், மனம் மாறுங்க, இறைவசன வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவராகி கடவுள் வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க, கேளுங்க, மாறுங்க, மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். எனவே நம்முடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலையிலே கடந்து வரணும். இப்பொழுதும் பிரியமானவர்களே, நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாம். நாம் எப்போ நாம் பரிசுத்தமான நிலை ஆண்டவர் இந்த வசன வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாத ஒன்றுமில்லை. அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் நிறைந்தவராய் இருக்கிறார். நான் கடந்த நாட்களை கூட சொல்லுகிற பொழுது சொல்லியிருப்பேன், 59:1 அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராதபடி இருக்கிறதெல்லாம் பாவம் தான் இருக்கு.
ஆனால் அந்த பாவத்தை போக்கிறவர் அந்த அருமையை ஆண்டவர் தான். நாம் ஏற்று மனமருந்தி கடந்து வருகிறது போய்விடும். அங்கே இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வரும் வரும். நான் சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது அனுபவிக்கணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் செய்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் என்று. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். நாம் மனமாறி கடந்து வருகிற பொழுது அவர் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது 5வது ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5வது கருத்து, ஆண்டவர் இயேசு சொல்ற வார்த்தை பார்க்க எப்படிலாம் சொல்லியிருக்கிறார். மத்தேயுவில 7ஆம் அதிகாரத்திலே 21, 22, 23 வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை பார்க்கணும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21, 22 இந்த நாளில் சொல்லுகிற பொழுது யாரும் எதையும் நினைக்கக்கூடாது, தவறு நினைக்கிறது. இறைவசன வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை மட்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பார்க்கணும். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். என்ன கருத்து? இது யாரையோ தாக்குற மாதிரி என்ன சொல்ல வரல, வசன வார்த்தை என்ன சொல்லுகிற அதான் சொன்ன. ஆண்டவரே ஆண்டவரே இல்லை, தந்தையின் திருவுளத்தின் படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையின் திருவுளம் என்ன? தந்தையின் திருவுளம் என்ன? நாம் எல்லாம் பரிசுத்தராகணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் அந்த கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவருடைய திருவுளத்தின்படி நடப்பவர்களே வாழ்பவர்களே அங்கே போவான்னு சொல்லப்பட்டபடின்னு பார்க்கும்போது தான் அவருடைய திருவுளம் என்ன? நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம். நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே, நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருசித்தம், திருவுளம், திரு ஏக்கம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருசித்தம். பரிசுத்தம் இன்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது, செல்ல முடியாது, இல்லையா? பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை கொண்டு போகணும். நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்றால் இந்த நாளிலே மக்கள் மனமாறுவதற்கான நற்செய்தியை கொண்டு போகணும். எனக்கும் ஆண்டவர் காரியம் கொடுத்திருக்கலாம், ஆனாலும் மக்கள் மனமாறுவதற்கான காரியங்களை கொண்டு போவதுதான் மிக முக்கியம் என்று அங்கே மிக தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர். பார்க்கணும். சரி, இதை பற்றி நான் சொன்ன நிறைய சொல்ல எல்லாம் நீங்களே தூயாவிக்குள் உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது 5வது வசனம், 5வது காரியத்தை நான் சொல்ல பார்க்கிறேன். 5வது காரியம் பார்க்கும் பொழுது அதாவது தந்தையின் திருவுளத்தின் பதிவு. இப்போ 6வது காரியம் அப்படியே ஒன்று பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு கருத்தை பார்க்கும் பொழுது வசனத்தை எல்லாம் குறித்து வச்சிருக்கிறீங்க, அப்புறமேல குறித்து வைக்கிங்க. மறுபடியும் பிறக்கிறது, 2வது மனதில் சிறு பிள்ளைகளை போல மாறுவது, 3வது பார்க்கும் பொழுது அதாவது மறைநூல் அறிஞர் பரிசேரை போல இருக்கக்கூடாது, 4வது பார்த்து ஊழியமையை செயல்படக்கூடாது, 5வது பார்த்தோம் அதாவது கடவுளுடைய திருவுளத்தின்படி செயல்படப்பட வேண்டும். 6வது ஒரு கருத்தை நான் சொல்லி வருகிறேன், நேரம் கலந்து போகணுக்கும். 6வது கருத்துக்கும் செல்வத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளக்கூடாது, செல்வத்தின் மீதுல நம்பிக்கை கொள்ளக்கூடாது. பண ஆசையே போகிற பொழுது அவன் போக முடியாது, செல்ல முடியாது.
இதை பற்றி நான் சொல்லுனா நிறைய பேர் தவறாக நிற்பாங்க. நமக்கு தேவை என்ன என்று அவர் கொடுப்பார். அப்படிக்கும் பொழுது நாம் அதை தேடி நாம் போகக்கூடாது. அதெல்லாம் பிசாசுடைய விளக்கு. அருமையான பாடலாம் கூட இருக்கு. மேகத்தை பிடிக்க போனால் மேகம் பிடிக்க முடியுமா? பறவை பிடிக்க அந்த மாதிரி பிடிக்க முடியாது. எல்லாம் இருக்கு. எல்லாம் எடுத்து இருக்கிறீங்க, எடுத்து படித்து பாருங்க. மார்க்கு நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே, மார்க்கு நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே 23, 24 and 25 வசனத்திலே மிக அருமையான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 23, 24, 25. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம் என்றார். மிக கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம், மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். ஏசப்பா, என்ன வார்த்தை பாருங்க. எனக்கு இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது பணக்கார வாலிபன் கட்டளையெல்லாம் கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னான்ருக்கு. உன் செல்வத்தை எல்லாம் நான் எல்லாம் கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னான். அப்படியே உனக்கு இன்னும் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னார். இன்னும் ஒரு குறை இருக்கு. என்ன குறை? எனக்கு உன் செல்வத்துக்கெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என் பின்னாடி வர சொன்னார். அவன் போனவனே போயிட்டான், ஓடி போயிட்டான். நாட்டுக்கு அங்கே இருந்துதான் மத்தியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு பணத்தின் ஆசைனால அவன் அப்படி விட்டு போயிட்டான். கடவுள் கட்டளை கடைப்பிடிக்கணும் ஆசைப்பட்டான், கடைப்பிடிக்கணும், அவர் பின்னாடி போகணும், வாழணும்னு நினச்சிட்டான். ஆனால் அங்கே சொல்கிறாங்க, ஆண்டவரே கட்டளை, ஆண்டு சொல்கிறாரு கட்டளை கடைப்பிடிக்கணும். ஆனால் சின்ன பிள்ளைங்க செஞ்சுட்டா இருக்கிறனுக்கு. அப்படியா? ஆனால் இன்னும் ஒரு குறை இருக்குது. என்ன இருக்கு? உன் செல்வத்தெல்லாம் விற்று ஏழை கொடுத்துட்டு என்னை பின்னாடி வாங்க. அவர் சொன்ன உடனே அவர் திரும்பி பார்க்க ஓடி போயிட்டான். என் அன்பானவர்களே, இதை நினைத்து பார்க்கணும் செல்வத்தின் காரியங்கள். அதனால்தான் இங்கே மார்க் நட்சத்திரம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஊசியின் காதிலே ஒட்டம் நுழைந்தாலும் நுழையலாம், ஆனால் செல்வந்தர்கள் அதில் நுழைய முடியாது. அப்படின்னா செல்வந்தர்கள்னு சொல்லுகிற பொழுது உட்காந்து நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்களும் போக முடியாதுல்ல. ஆபிரகாம் கூட நல்ல ஒரு செல்வந்தர் தான். ஆபிரகாம் நான் பைபிளை பார்க்கும் பொழுது கடவுள் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தார், செல்வந்தராயிருந்தார். நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் நல்ல செல்வம், அவர் பல்லது போல. ஆனால் எண்ணங்களும் சிந்தனைகளும் அங்கே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவரை பார்த்து, அவர் பார்க்கும் பொழுது அவர் வானத்தை தளர்ந்து அறிவோம். இந்த பொருளாதார ஆசிரியை பற்றி நான் சொல்லுகிற பொழுது கூட செய்தி கொடுத்திருப்பேன். அதனால என்ன பண்ணிருக்கும், 10 பங்கு கொடுங்க, ஆண்டவர் வானத்தின் பல கணிகளை திறந்து பொங்கி வழிம்படி ஆசீர்வதிக்கிறார்னு. ஆபிரகாம் செய்தாரு, பொங்கி வழிம்படி ஆசீர்வதித்தாரு. அதனால பெரிய செல்வந்தரா இருந்தார். இந்த வேலை கொண்டு நிறைய பேர் அந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. செல்வந்தாங்க கடவுள் கொடுக்கிறார். ஆனால் எண்ணம் அதை தேடி போகக்கூடாது. அதுதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால பணத்தை தேடி போகிறோம். அதே மாதிரி அப்போ நினைவெல்லாம் பணமாக, பேச்செல்லாம் பணமாக வேண்டும் நினைக்கிறவனுக்கு இல்லை. மாறாக கடவுள், ஆண்டவர் 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 இயேசு அவருடைய வாழ்க்கை, அவருடைய பரிசுத்தத்திலே போக வேண்டும் என்பது நினைத்து கடந்து வருகிற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தன்னிலை அங்கே சொல்லுகிறது. எத்தனை அருமையான ஒரு கருத்தாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Oh my God, Jesus. இந்த ஆண்டவர் 7 சொல்லிக் கொடுப்பார். 7 முடிவுன்னு சொல்லுவாங்க. 7 முடியும். இப்போ 6 முடிச்சுட்டுல 7வது ஒன்று சொல்ல போகிறேன். எல்லாம் எடுத்து படித்து பார்க்கணும். 7வது வாழ்வின் நூறில் பேர் எழுதப்பட்டவர்கள் அங்கே போவார்கள், எழுதப்படாதவர்கள் போக மாட்டார்கள். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும், நிறைய வாழ்க்கை இருக்கும். திருவெளிப்பாட்டில் 21ஆம் அதிகாரம், திருவெளிப்பாட்டில் 21ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் நினைக்கிறேன். அதில் திருவெளிப்பாட்டில் 21ல் 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். வாழ்வில் நூலிலே ஆண்டவர் ஒரு நூலை வைத்திருக்கிறார். அந்த நூலிலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அங்கே நுழைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி கருத்தை சொல்லிவிட்டாரு, அடுத்து பின்னாடி கருத்து சொல்லிட்டாரு. இப்படிப்பட்டவங்களாம் போக மாட்டாங்க, இப்படிப்பட்டவங்களாம் போவாங்க. இல்லைங்களா? இப்படிப்பட்டவங்க போவாங்க. வாழ்வினுள்ள பெயர் எழுதப்படணும். எப்படிப்பட்டவனுக்கும் நீ குறிச்சுக்கிடுங்க. அப்பார்மால உட்கார்ந்து படிச்சு பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். மலாக்கி ஆகமத்தில் பார்க்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தில் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், கடவுளுக்கு அஞ்சி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்களுடைய பெயரெல்லாம் அந்த நூலில் எழுதப்படும் என்று, பெயர் எழுதப்படும் என்று. கடவுளுக்கு அஞ்சி, கடவுளுக்கு யார் ஒருவர் பயப்படுகிறார்களோ அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த 2வது பாயிண்ட் என்ன பண்ணாக்க, எல்லாம் குறிச்சுக்கிடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். புனித பவுல் அங்க சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருனாக்க, அவர்கள் கிளைமண்டோடு மற்றவர்களும் என்னோடு கூட சேர்ந்து நற்செய்தி பணிக்காக போராடினார்கள். அவருடைய பெயர்கள் வாழ்வோர் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். இன்னைக்கு பார்க்கிறோம், சகோதரர் என்னோடு கூட நற்செய்தி பணியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுவும் அவர் மட்டுமல்ல, நிறைய சகோதரிகள் நற்செய்திக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். என்னோட கூட இணைந்து ஒரு பக்கம் பார்த்தினாக்க புத்தக ஊழியத்தில் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஜப ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள், தொலைக்காட்சி ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலர் நற்செய்தி ஊழியத்துக்காக செய்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் தன் ஆர்வமாக ஆண்டுடைய தூண்டுதலால் கடந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி இருக்கிறது. மாதா தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது அங்கே எப்படி யாருங்கெல்லாம் எப்படி பாட்டு பாடுறது மற்றதெல்லாம் கொண்டு வர்றாங்க இருக்கு, எல்லாம் பார்க்கணும். நற்செய்திக்காக அவர்கள் போராடினார்கள். அவருடைய பெயர்கள் வாழ்வோர் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் அந்த நற்செய்திக்காக போராடினோம். நிறைய நற்செய்தி கடந்த 36 வருஷம் 37 வருஷம் நன்றிக்கு மாதா தொலைக்காட்சி எவ்வளோ பொருளத்தை தேவைப்படுது. ஆனாலும் கடவுள் தானே அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய திருவிழத்தின் காரியங்கள் நற்செய்திக்காக போராடப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவருடைய பெயர்கள் எழுதப்படும் என்று சொல்றோம். நற்செய்திக்காக போராடுகிற பெயர்கள் இருக்கும். நான் முன்னும் நிறைய சொல்லணும் போல இருக்கும். 3வது பார்க்கும் பொழுது, இன்னைக்கு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற பொழுதுதான், கடவுளுடைய காரியங்களுக்காக கடந்து பொழுதுதான் பேய் பிசாசெல்லாம் ஓடும். அவருடைய பணி செய்கிற பொழுதுதான், ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செய்கிற பொழுதுதான் பேய் பிசாசெல்லாம் ஓடும். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறார். இல்லைங்களா? முதலாவது பேய்களை ஓட்டுங்களை அனுப்புறார். அவங்களாம் போயிட்டு லூக்காஸ் நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த 10ஆம் அதிகாரத்தில் அப்படி பார்ப்பீங்களாக்க 10ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கும். அவங்க சீடர்லாம் போயிட்டு, ஆண்டவரே உங்களுடைய பெயரை சொன்னால் பேயெல்லாம் நடுங்கி ஓடுது அப்படின்னா நடுங்க. அப்போ அவர் சொல்கிறார், அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பெயர் வாழ்வோர் நூலில் எழுதப்பட்டிருக்கிறதேன்னு. அப்போ நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு அந்த நிலை பார்க்கணும். இல்லைங்களா? நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு அந்த நிலை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இருக்கின்றார். ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். வாழ்நிலையில் சாதாரண இருக்கு. அடுத்து நான் சொல்லுகிற பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்துக்குள்ளாய் நான் கொண்டு வருகிறேன். தயவுசெய்து நீங்கள் எடுக்கலாம், படிக்கலாம். திருவெளிப்பாட்டில் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுங்க. திருவெளிப்பாட்டில் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை படித்து பார்த்தினாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். 7ஆம் அதிகாரத்தில் 7:14 அங்கே மாத்திரமல்ல,
அதிலே அப்படி 22ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கும். 22ல் 14வது வசனம், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஆமாம் 22ல் 14 வசனத்து கூட அது சொல்லப்பட்டிருக்கும். அதில் 7:14 படி பார்க்கலாம். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்கு தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். பார்க்கணும். ஒரு கொடிய உதிர்காலத்து வரும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்ந்து ரத்த சாட்சிகளை மறிக்கிற பொழுது அவருடைய பெயர்கள் வாழ்வு எழுதப்பட்டிருக்கு. வாழ்வு எழுதப்பட்டிருக்கணும். சும்மா ஒன்றுக்கு எல்லாரும் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கு, ஆண்டவர் பார்ப்பார் இருக்கு. செல்வநாதன் பேர் பார்ப்பார், அந்த நூலில் பார்ப்பார். செல்வநாதன் பேருக்கு அமிர்தம் உன் பேர் மேலே போ, வேற ஒரு பேர் பார்க்குறேன், உன் பேர் இல்லை நீ போயா சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் தான் சொல்லுவார். திருவெளிப்பாட்டில் அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் குறித்து வச்சுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் தன் ஆடுகளை துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்களுடைய பெயர்கள் வாழ்வு எழுதப்பட்டிருக்கு சொல்லட்டும். எனவே இந்த 7 கருத்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வாருங்கள். இந்த 7 கருத்துக்களை கொண்டு வாருங்கள். இந்த 7 கருத்துக்களை உள்ளத்திலே கொண்டு வந்து நாம் கடந்து போகிற பொழுது அந்த பரலோகத்திலே கடந்து போக முடியும். நாம் எல்லாரும் சொல்ல முடியும். நீ சொல்லுவீங்கன்ட்டுக்கு இத்தனாம் தேதி ஒரு செய்தியை கொடுத்தீங்க, அந்த செய்தி என்று உள்ளத்தை மாற்றிது, நான் இப்போ பரலோகத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம எல்லாரும் பேச முடியும். நாம் இப்பொழுதும் ஒப்புக் கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நடை மாறணும், உடை மாறணும், உள்ளம் மாறணும், உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஜெபம் மாறணும், துதி மாறணும், சுயம் சாகணும், உந்தன் மேன்மைக்கே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும், ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆமாண்டவரே, நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. பாவத்திற்கு இருந்து ஆண்டவரே பரிசுத்த வாழ்விற்கு நாங்கள் செல்ல வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்திலே நடக்கின்ற எல்லா தீய நாட்டங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆண்டவரே உம்மையே நோக்கி உம்மையே சார்ந்து வாழக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே.
இதோ இந்த நாளிலே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்களை ஒவ்வொருவரையும் தன் உள்ளங்கையில் பொதித்து வைத்திருக்கிற எங்கள் அன்பு தேவனே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிந்து இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் நிலையானது அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாக, உம்மை நாடி வருகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, அதோ செல்வத்தின் மேல் பற்று இல்லாமல் ஆண்டவரே உண்மையே நோக்கி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒரு இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஜெப வாழ்விலே ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நாங்கள் உயர்ந்து இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்கள் அன்பு கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. பலவிதமான கண்ணீர்கள், கவலைகள், சோர்வுகள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவரே அவர்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. அதற்காக வழி செய்தருளும் ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை பற்றி வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு பலவிதமான சோதனைகள் ஆண்டவரே. எல்லா சோதனைகள் இருந்தும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். சோதனையிலிருந்து விழ எங்களை ஒவ்வொருவரையும் விடாதபடி நீ பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். உடல் நோயால் வருந்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. பலவிதமான சூழ்நிலைகளிலே ஆண்டவரே, இதோ திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஆண்டவரே குழந்தைக்காக ஏங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உமது இறை வார்த்தையின்படி நடக்க ஆண்டவரே நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அமைதி இல்லாமல் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து ஒற்றுமையின் சின்னமாக பிறருக்கு சாட்சி உள்ள குடும்பங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஆண்டவரே. இதோ என்னுடைய வாக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. இதோ இறை வார்த்தையை படித்து ஆண்டவரே இருளான இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவரே ஒளியை நாடி செல்லக்கூடிய மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம். இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.